ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ மகாபெரிவர் அருள் ட்ரஸ்ட், ஸ்மார்ட் என்று சுருக்கமாக கூறப்படும் இந்த அற்புதமான ட்ரஸ்ட் மூலமாக மகாபெரிவாளின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் நம் அற்புத ஆசான் ஜி.ஆர். மாமா அவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆசீர்வாதத்தின் மூலமாக தேவை வேண்டும் என்று சரணாலயம் நோக்கி வருபவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நம் அற்புத ஆசான் செய்து வருகிறார். அந்த வரிசையில் இன்று நாம் திருமதி பவித்ரா அவர்களை இன்டர்வியூ செய்வதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். நமஸ்காரம்மா. நமஸ்காரம் மாமி. உங்களை பற்றி மகாபெரிவா சரணம். உங்களை இந்த காணொளி மூலமா சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா. எனக்கு உங்க ஃபேமிலி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நீங்க இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? என் பேரு பவித்ரா மாமி. சரி. எங்க ஆத்துக்கார் பேர் வந்து செல்வராஜ். எனக்கு 3 குழந்தைகள் இருக்கா. சரி. பெரியவன் 10வது படிக்கிறான், சபரிநாத். சரி. ஜவஹர் வித்யாலயில படிச்சுட்டு இருக்கான். அடுத்ததும் ஒரு பொண்ணு. ரெண்டாவது பொண்ணு பாத்தீங்கன்னா ஸ்ரிதிஷா, அவளும் ஜவஹர் வித்யாலயா தான் படிச்சுட்டு இருக்கா. 3வது தான் கார்கி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் இது கேட்டு இருந்தேன். அந்த குழந்தை பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா. நாங்க எங்க ஆத்துல பாத்தீங்கன்னா வெறும் நாங்க இது லட்சுமி நாராயணன் தெரு இருக்கு இல்லையா மாமி, அங்கதான் இருக்கும். பரோடா ஸ்ட்ரீட் லட்சுமி நாராயணன் தெருல தான் இருக்கும். ஆத்துலயே சின்னதா ஒரு மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம் மாமி. எங்களால முடிஞ்சது என்ன வயசானவாளுக்கு காரம் இல்லாம ஒரு சமையல் கொடுக்கணும் அப்படின்றதுனால அத மட்டும் இது பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மகாபெரிவாளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பட்டிருக்கேன். சரி, சரணாலயம் நீங்க போயிருக்கீங்களாம்மா? இல்ல, இப்போ வரைக்கும் போனது இல்ல மாமி. சரணாலயம் மாமாவை இன்னும் நேர்ல பார்த்தது கிடையாது. உங்களுக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கிறதோ சரணாலயம்க்கு வாங்க, மாமாவை நேர்ல பார்த்து. உங்களுக்கு ஜி.ஆர். மாமா பத்தி, சரணாலயம் பத்தி யார் மூலமா நீங்க கேள்விப்பட்டு வந்தீங்க? என்னோட கஸ்டமர் என்கிட்ட சாப்பிட்டு இருக்கா. அவதான் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னா, ஒரு சரணாலயம் நடந்துட்டு இருக்கு மகாபெரிவா, அது இருக்கு, சோ நீங்க கேட்டு பாருங்க அவள்கிட்ட, கண்டிப்பா உங்களுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவ கண்டிப்பா உங்களுக்கு உதவுவா அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு இதுவா இருக்குமா மாமி அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல, எனக்கு தெரியாது, நான் போயிட்டு வரேன், மகாபெரிவா ஏதோ சொன்னா நான் சொல்றேன், நீ இப்ப இது பண்ணிக்கோ அப்படின்னா நான் அது மூலியமா தான் மாமி போன் பண்ணினேன். சரி, உங்களுக்கு இந்த சரணாலயத்துல உங்களுக்கு இந்த குழந்தையோட ஒரு எஜுகேஷனுக்கோசரம் ஒரு ஹெல்ப் வேணும்னு நீங்க போய் அப்ரோச் பண்ணினப்போ சரணாலயத்துடைய அணுகுமுறை உங்களுக்கு எப்படி இருந்ததுமா? ரொம்ப சொல்ல வார்த்தைகளே இல்லை மாமி. உடனே அவ சொன்ன உடனே செஞ்சு பெரிய ஒரு இது, அதான் எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. அவ சொன்ன உடனே செஞ்சது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாமா, நீங்க 3 குழந்தைங்களை வச்சுட்டு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அது மாமா சொல்ற மாதிரி கர்மா கழிஞ்ச என்னோட நிஜமான பக்தாள் உன்னை தேடி வருவா, அவளுக்கோசரம் நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, உன் மூலமா அனுகிரகம் பண்றேன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. அதுதான் இன்னைக்கு வர ஜி.ஆர். மாமா செஞ்சுட்டு இருக்கா. அதனால நமக்கு ஒரு நல்ல நேரம்னு வரும்போதுதான் சரணாலய சம்பந்தம் மாமாவோட இது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு அது அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு அது மகாபெரிவா நம்மளை சூஸ் பண்றா. இல்லாட்டி இப்ப நானும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு காணொளியில நம்ம பேசணும், எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, நம்ம இன்னைக்கு இதை உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த இதை நம்ம உலகம் பூரா இருக்கிற குரு பூஜை பண்ற ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் பார்த்துட்டு இருக்கா. சோ இது எல்லாமே மகாபெரிவா சங்கல்பம். அதுக்கு மாமாவுடைய ஆசீர்வாதம், அவர் மூலமா நமக்கு இந்த மகாபெரிவாளோட ஒரு பாதையில நம்ம பயணிக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. சோ இது நம்ம ஸ்ரீ மகாபெரிவர் அருள் ட்ரஸ்ட்னு குரு பூஜை பண்ற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்மா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்காங்க. அத்தனை பேரும் உலகம் பூரா ரொம்ப ஆத்மார்த்தமா குரு பூஜை பண்றாங்க. இதுல சொல்ல போனா ஒரு 90 to 95% ஆஃப் டிவோட்டிஸ் மாமாவை பார்த்ததே இல்லை, மாமா கிட்ட பேசினது இல்ல. ஏன்னா மாமாவுடைய போட்டோவோ வீடியோவோ அவர் பேசுறதோ இன்னும் ரிலீஸ் பண்றதுக்கு பெரியவா உத்தரவு ஆகல. அதனாலதான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நான், சௌமியா மேடம், இந்த மாதிரி மாமா எங்களை ஒரு சிலரை சூஸ் பண்ணி அவரோட சார்பா எங்களை ஒரு மெசஞ்சர் மாதிரி வச்சுட்டு இருக்கா. அதனாலதான் நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், மாமாக்கு இன்னும் உத்தரவு ஆகலைன்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா,
குரு பூஜை பண்ணி அவங்க அவங்க லைஃப்ல நடந்த ஒரு நல்ல விஷயங்கள், அந்த பெரியவா பக்தி, அதெல்லாம் அவளுக்கு வந்து கொடுத்த ஒரு நம்பிக்கை, மாமா மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை அந்த பக்தி மூலமா அவங்க வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா வந்து திரவிய சகாயம் பண்றாங்க ட்ரஸ்டுக்கு. அந்த டோனர்ஸ் தான், டிவோட்டிஸ் தான் ட்ரஸ்டுக்கு எல்லாமே பண்றாங்க. அதுல இருந்து வர்ற திரவியத்துல தான் மாமா வந்து பெரியவா கிட்ட உத்தரவு கேட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் நல்ல விஷயங்கள் செய்யணும்னு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். சோ நம்ம வந்து தேங்க் பண்ண வேண்டியது மகா பெரியவா, ஜேஆர் மாமா, டிவோட்டிஸ். கண்டிப்பா கண்டிப்பா மாமி. அவ்வளவு தாராளமா டொனேட் பண்ற அந்த டிவோட்டிஸ் எல்லாருமா சேர்ந்து நமக்கு பெரியவா ஆசீர்வாதம் வந்ததுனால இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கு மாமா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்கா. இது வந்து வெறும் இது பினான்சியல் ஹெல்ப் மட்டும் கிடையாதுமா, அது மகா பெரிவாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உங்க கண்டிப்பா ஃபேமிலிக்கு கண்டிப்பா இருக்கு. மாமி. இது வந்த நேரம் உங்களுக்கு சரணாலயத்துல இருந்து வந்த இந்த நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப மேல மேல எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3 குழந்தைங்களும் நல்லா படிப்பாங்க. இத பாக்குற எல்லா டிவோட்டிஸும் உங்களுக்கு அவசரம் நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். உங்க ரொம்ப தேங்க்ஸ். குழந்தைங்களுக்கு எங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், உங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே. நீங்க மேலும் மேலும் இன்னும் நல்லா உங்க தொழிலையும் நல்லா தனமா வந்து குழந்தைங்க படிச்சு உங்க லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் திருப்பி நீங்க எங்க கிட்ட வந்து சொல்லி இன்னும் இன்னும் கண்டிப்பா நம்ம வந்து இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டே இருக்கணும் உங்க ஃபேமிலியை பத்தி. கண்டிப்பா கண்டிப்பா மாமி. சரியா? ரொம்ப இது சந்தோஷமா இருக்கு. ஓகே. இந்த வீடியோ வந்து நிறைய எல்லா டிவோட்டிஸும் பார்ப்பாங்கம்மா. குரு பூஜை பண்ற டிவோட்டிஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பார்ப்பாங்க. அவங்களுக்கு நீங்க இங்க ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா உங்கள மாதிரி நானும் உங்களோட இதுல இருக்கணும் மாமி. இதே மாதிரியே வந்து நான் இன்னைக்கு கேக்குற இடத்துல, நான் குடுக்குற இடத்துல உங்களோட இதுல இருந்து நான் செய்யணும். கண்டிப்பா இதான் என்னுடைய ஒரு இது. பெரியவா அருள் கொடுத்தாருன்னா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் அதான் செய்வேன். தேங்க்யூ. உங்களோட இதுல சேர்ந்து நானும் இதை வந்து செய்யணும் மாமி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா சந்தோஷம். இருக்கு. வந்து உங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் அப்படி இருக்கணும்ன்ற ஆசை தேங்க்யூ. தோன்றது. மகா பெரியவரோட அருள் இருந்தா கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன் மாமி. சரி. உங்களோட இதுல அடுத்தது நானும் இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களுக்கு எப்ப முடியுதோ நீங்க பிளான் பண்ணிட்டு மாமா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்ல வந்து சரணாலயத்துல வந்து பாருங்க. சரியா? கண்டிப்பா அது அந்த சரணாலயத்துக்கு வந்தா அந்த வைப்ரேஷன்ஸே வேற லெவல்ல இருக்கும். நீங்க அங்க வந்து கண்டிப்பா பெரியவாள் மாமி. தரிசனம் கண்டிப்பா பண்ணிட்டு மாமா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நேர்ல வந்து பாருங்க. இன்னைக்கு இந்த காணொளியில உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பம் மேல மேல ரொம்ப சிறப்பா வர்றதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மாமி. பெரியவா சரணம்மா. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் மாமி. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம். குரு பாதமே சரணம். மகா பெரியவா சரணம். சரணம் சரணம்.